இங்க ஒரு லேடி எதையோ பாத்திரக்கூடாதுன்னு கண்ணை மூடிட்டு பயத்தோட நிக்கிறாங்க. அப்ப அவங்க கண்ணை திறக்க சொல்லி ஒரு வசிய குரல் கேக்குது. பார்த்தா தலை நிறைய பாம்போட ஒரு லேடி நிக்கிறா. அந்த வாய்ஸ்ல மயங்கி இவங்களும் அவங்க கண்ணை திறந்து பாக்குறாங்க. இப்ப அவளோட கண்ணை பார்த்த அடுத்த செகண்டே இவங்க ஒரு கல்லா மாறிடுறாங்க. ஏன்னா இவதான் மெடுசா. இவளோட கண்ணை யார் பாக்குறாங்களோ அவங்க அடுத்த செகண்டே கல்லா மாறிடுவாங்க. ஆனா இவங்க கல்லா மாறதுனாலயே இந்த பொண்ணோட கை அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. சோ அதையே மெடுசாக்கு சாதகமாக்கி இவளோட கண்ணையும் திறக்க வைக்கிறதுக்காக வசியம் பண்றா. அதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்ததுமே இவளோட கண்ணை பார்க்காம இருக்கிறதுக்காக அவனோட போனையே மிரர் மாதிரி யூஸ் பண்றான். அதுல டைவர்ட் ஆன மெடுசா உடனே பக்கத்துல இருக்கிற ஸ்டாச்சுவை தள்ளி விடுறா. அதுல இவன் அங்க இருக்கிற ஸ்டாச்சு கடியில மாட்டிக்கிறான். உடனே இவனோட போன் எடுத்து அது என்னதுன்னு பாத்துட்டு இருக்கா. அந்த டைம் யூஸ் பண்ணி இவன் அவளோட தலையவே வெட்டிடுறான். இப்ப இவளோட தலையை வெட்டினாலுமே அதோட கண்ணுக்கு இன்னும் பவர் இருக்குன்னு அதை அவனே எடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க ஒரு மந்திரக்கல்ல எடுக்கிறதுக்காக மியூசியம் போயிருக்காங்க. அங்க தெரியாம ஒரு ஹைட்ரா கிட்ட மாட்டிக்கிறாங்க. சோ அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற வழியே இல்லாம மெடுசாவோட தலையை எடுத்து காட்டுறான். இப்ப அவளோட கண்ணை பார்த்த அடுத்த செகண்டே ஹைட்ராவும் கல்லா மாறிடுது.